புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே வணக்கம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனைகளோடு நாம் பழகி கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம், செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் புதுச்சேரி அருகே உள்ள எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் சர்வதேச நகரமான ஆரோவில் என்ற இடத்திற்கு சென்றோம். குயிலாபாளையத்திலே, ஆரோவில் பக்கத்திலே குயிலாபாளையம் என்ற ஊர் இருக்கிறது. என் நண்பர் இருக்கிறார். அவரோடு அடிக்கடி சென்றாலும் இப்பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு இதை பார்த்தேன். எடுத்தவுடன் ஆரோவில் அந்த குளோபுக்கு செல்லுகிற வழி நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அதன் பிறகு அங்கே உள்ளே ஒரு மூங்கில், நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கிறது. மூங்கில் மரத்துக்கு அருகே ஒரு குளோபு போல ஒரு கற்களால் செதுக்கி இருக்கிறார்கள். அதன் பக்கத்தில் வண்ண ஓவியங்கள். நண்பர்களோடு எல்லோரும் அங்கு அமர்ந்து கொண்டு பார்த்தோம். அங்குதான் ஒரு சிறப்பான எனக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. அங்கு ஒரு கல்வெட்டிலே எழுதியிருந்தார்கள். அதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள். இங்கு கழுவழி சித்தர் உலாவிய இடம் என்று சொன்னார். கழுவழி சித்தர் எப்பேற்பட்டவர்? ஒரு நடன மங்கையுடைய இது கலைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த தியானத்தை கலைப்பதற்காக முயற்சி சொன்னார்கள். கோபப்பட்டார்கள். அதன் பிறகு சில கோபத்தால் ஏதோ செய்தார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கழுவழி சித்தர் இந்த பகுதியிலே உலாவி இருக்கிறார். அங்குதான் பக்கத்திலே இரும்பை மாகாளீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. அதை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அடிக்கடி பார்க்கிறோம். அந்த கழுவழி சித்தருடைய கல்வெட்டை பார்க்கின்ற போது உண்மையிலே அதெல்லாம் இப்போது நீங்கள் வரிசலாக பார்ப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் கொய்வனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று கழுவழி சித்தர் வரலாறு எழுதியிருக்கிறது. அதே போல் அங்கே மங்கை நடனம் ஆடியது எழுதியிருக்கிறது. இன்னும் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்னதான் சர்வதேச நகரமாக இருந்தாலும் சித்தர்களுடைய வரலாற்றை எழுதியிருக்கிறாரே, மூங்கில் பக்கத்திலே இருந்து கொண்டு பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையிலே பெரும் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும். நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த உருளையின் மீது அமர்ந்து கொண்டு சாய்ந்து கொண்டு படம் எடுத்து அந்த மூங்கிலை பார்க்கின்ற பொழுது இந்த கழுவழி சித்தருடைய வரலாறு எழுதியிருக்கிறது. இரும்பை மாகாளம் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறது. சுற்றி சுற்றி பார்த்தால் மிக இயற்கையான காட்சி. மூங்கிலுடைய தன்மையெல்லாம் பார்க்கின்ற போது பூமியிலே முளைத்தவுடன் உடனே வெளியே வராது. முளைக்க வைத்தால் அதன் பிறகு ஒரு 6 வருடம் 7 வருடம் கழித்து வேகமாக வளரக்கூடிய ஆற்றல் அந்த மூங்கில் பக்கத்தில் இருக்கிற கழுவழி சித்தருடைய வரலாறை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொன்றாக இப்படி பார்த்து கொண்டே செல்லுகின்ற பொழுது என்னடா இவ்வளவு அதிசயமா, யார் இதை செய்திருக்கிறார்கள்? அந்த வரலாறு எழுதியிருக்கிறது. அரவிந்தர் ஆசிரமத்தின் மூலமாக அரவிந்தருடைய அன்னை அவர்கள் புதுச்சேரியில் தங்கி நிறைய அறிவுரைகளை போதனைகளை செய்த அந்த அன்னை அவர்களுடைய முயற்சியால், அது 1968 என்று தெரியவில்லை, அங்கே எழுதியிருக்கிறது, ஞாபகம் இல்லை. அதெல்லாம் படிக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது எனக்கு அவ்வளவு புரியவில்லை. 1968 என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அந்த சர்வதேச நகரமாக அதை மாற்றியிருக்கிறார்கள். அந்த குளோபை அடிக்கடி பார்க்கிறோம். தினம் தினம் பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. இந்த வாரம் எனக்கு முழுக்க அதே சிந்தனையாக இருந்தது. அந்த குளோபில் அங்கே பக்கத்திலே தங்கத்திலே ஜொலிப்பதை போல் இருக்கிறது. அங்கே பக்கத்திலே சக்கரங்கள், அவருடைய அந்த சிம்பிள் சக்கரத்திலே பூ வைத்து சிமெண்டிலே செய்திருக்கிறார்கள் தரையிலே. அதில் நின்று படம் எடுத்து மகிழ்கிற காட்சியை பார்த்தோம். அழகாக அந்த பூவிலே வண்ண பூவை செலுத்தி அந்த அவருடைய சிம்பிள், ஆசிரமத்துடைய சிம்பிள் சக்கரம் உள்ளே சென்று அந்த உள்ளே என்னென்ன இருக்கிறது அந்த குளோபிலே, மாத்திரு மந்திரி என்று சொல்கிறாரே, உலக சர்வதேச உருண்டை உலகம் போல வடிவமைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் அங்கே பக்கத்தில் பார்க்கின்ற போது உள்ளே சென்றால் எல்லாம் இருக்கிறது. அங்கே அது மாதிரி படங்கள், புகைப்படங்கள். அது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து செல்கின்ற போது அரவிந்தர் சிலை இருக்கிறது. சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர். புதுச்சேரிக்கு தங்கி புதுச்சேரியிலே கடைசி வரை இருந்தவர் அரவிந்தர். அந்த அரவிந்தர் புகழ்பெற்றவர். அரவிந்தர் ஆசிரமம் என்றால் புதுச்சேரியிலே புகழ்பெற்றது. அந்த அரவிந்தர் சிலையை பார்த்தோம். அதன் பிறகு ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு கல்லை பார்த்தேன், அதையும் நீங்கள் பார்ப்பீர்கள்.
இந்த அரவிந்தர் சிலை. அதே போல் இந்த மூங்கில் காட்டுக்கு பக்கத்திலே நம்முடைய கழுவடி சித்தர் வரலாறு, அதன் பிறகு சக்கரங்கள், அதன் பிறகு அந்த உள்ளே அந்த குளோபில் என்னென்ன இருக்கிறது என்று வண்ண புகைப்படங்கள், இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து உள்ளே சென்று அரவிந்தர் சிலையை பார்த்துவிட்டு அவரையும் ஒரு பார்த்தால் கம்பீரமாக நிற்கிறார். இவரானா இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் புதுச்சேரி இருக்கிறார்கள். எப்பேற்பட்ட புதுச்சேரி, தமிழை உயிராக கருதிய புதுச்சேரி, எத்தனையோ பேர் ஆண்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் அரவிந்தரும் புகழ்பெற்றிருக்கிறார் என நினைத்து உள்ளே சென்று பார்த்தால் அங்கே ஒரு கண் போல தெரிந்தது எனக்கு. அதில் அமர்ந்து கொண்டேன். ஒரு கல்லை குடைந்து அந்த கல்லிலே செதுக்கி உள்ளே ஒரு குகை போல இருக்கிறது. அந்த குகையிலே அமர்ந்து தியானம் செய்வதை போல எனக்கு ஒரு உற்சாகத்தை இருந்தது. அந்த கல்லிலே அமர்ந்து கொண்டேன். அந்த கல்லிலே அமர்ந்து கொண்டு பார்க்கின்ற போது எவ்வளவு நேர்த்தியாக ஒரே கல்லை உடைந்து எடுத்து அதிலே எட்டந்து பார்ப்பதற்கு கண் போன்ற தெரிகிறது. ஆனால் இந்த இடத்தை பார்ப்பதற்கு பல கோடி கண் வேண்டும் என்று தோன்றுகிறது. இது புதுச்சேரி புகழ் சேர்ப்பதற்கு இதுவும் ஒரு சான்றாக இருக்கிறது. கிழக்கு கடற்கரை சாலை வந்தியால் ஆரோவில் என்ற பஸ் நிறுத்தம், அதே போல திண்டிவனம் புறவழி சாலையிலே அங்கே டோல்கேட்டிலிருந்து உள்ளே செல்ல வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த ஆரோவில் நகரத்தில் பார்த்து உள்ளே குளோபு சென்றால் அந்த மிக அற்புதமாக இருக்கிறது ஆலமரம். ஒரு ஆலமரத்தை பார்த்து நான் வியந்து போனேன். வேர் ஆழம் விழுதை போல் நம்மை தாங்குகிற உறவுகளை போல தோன்றுகிறது ஒரு ஆலமரம். அந்த ஆலமரத்திலே விழுதுகள் நிறைய இருக்கிறது. அதே போல்தான் நாம் அதை பார்க்கின்ற போது நாமும் சிலருக்கு விழுதாக இருக்க வேண்டும், தாங்கி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. அங்கே இருந்து பார்த்து மகிழ்ந்து சுற்றி பார்த்தால் வெறும் ஆலமரத்தில் நிறைய விழுதுகள் இருக்கிறது. ஆனால் இப்போதுதான் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பெரிய ஆலமரமாக அது மாறிவிடும். அந்த விழுதுகளை எல்லாம் பார்த்து ரசித்து கொண்டே உள்ளே சென்றால் மிக அற்புதமான அந்த பார்க்கின்ற போதே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மிக அற்புதமான அந்த குளோபல் பக்கத்திலே தான் உலகத்தில் உள்ள அனைத்து பெரும்பாலான நாட்களுடைய மண்ணை எடுத்து அங்கு வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அந்த தங்க வடிவினால் உலக உருண்டை போல அந்த வடிவமைத்திருக்கிறார்கள். சுற்றி பார்த்து அங்கேயே அமர்ந்து கொண்டு திரும்ப பார்த்து கொண்டே இருந்தேன். அது என்னடா எவ்வளவு சிந்தனை யாராவது ஒருவருக்கு வந்திருக்கிறதே. ஒரு காடு போல இருக்கிற இடத்தை சர்வதேச நகரமாக மாற்றி இதை இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கு தோன்றிருக்கிறதே என்று கேள்விப்பட்டால் அது அரவிந்தர் அன்னை என்று சொல்கிறார்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து புதுச்சேரிக்கு வந்து வாழ்ந்து அரவிந்தரோடு பழகி அரவிந்தரோடு இருந்து அங்கே போய் சமாதியாக இருக்கிறார். புதுச்சேரியிலே சமாதியில் இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய புகழ் பெறுவதற்கு என்ன காரணம்? அந்த அன்னை ஆசைப்பட்டதன் விளைவாக மிக அற்புதமாக இந்த சர்வதேச நகரம் குளோபை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. எவ்வளவு ஜொலிக்கிறது. எட்டிலிருந்து பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் இருந்து பார்க்கிறோம். இங்கதான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதை பார்த்தால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. அங்கே காற்றோட்டமான சூழ்நிலை, ஏதோ ஒரு புதிய உலகத்தில் இருப்பதை போல இருக்கிறது. அமைதி, சுற்றிலும் அமைதி. அதே போல் அங்கு காட்டுக்குள்ளே ஒரு நகரம் போல எட்டிலிருந்து ஒரு உலோகத்தை எங்கு நம்முடைய மேலே இருந்து எடுத்தார்களே, சிறிய துகள் போல தெரிகிறது. அதே போல இருக்கிறது ஒரு உருண்டை குளோப். அதை திரும்ப பார்த்து மெய் மறந்து போனோம். அப்பேற்பட்ட சர்வதேச நகரமான ஆரோவில்லுக்கு இந்த வாரம் எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தந்த இடமாக அமைந்தது. அதன் பிறகு ஒரு ஓலை குடிசை, சிறு வயதிலே கிராமத்திலே ஓலை குடிசையிலே இருக்கின்ற போது அதை பார்க்கின்ற போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துவிட்டது. எல்லாமே நமக்கு புதிய சிந்தனையை தோன்றுகிற காலமாக இருந்தாலும் அந்த இடத்தை பார்க்கின்ற போது உலகம் இப்படித்தான் இருக்கிறதா என்று, சிறு குழந்தைகள் இப்படித்தான் இருக்கும் உலகம் பார், இப்படித்தான் உருண்டையாக இருக்கிறது. ஆகவே இந்த மூங்கில் மரங்கள், எழுதி வைத்திருக்கிற கல்வெட்டில் எழுதியிருக்கிற அந்த ஓவியங்கள் எல்லாம் பார்க்கின்ற போது இயற்கையான சூழ்நிலையில் இருந்தது. மகிழ்ச்சியாக இருக்கிறது.
புதுச்சேரி எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் புதுச்சேரி அருகிலே சிறப்பானது ஒரு நகரமாக இந்த ஆரோவில் நகரமாக திகழ்கிறது. என்னை பொறுத்தவரை அமைதியாக இருக்கிறது. எல்லா நாட்டு மக்களும் பார்க்கிறார்கள், வரிசையாக வருகிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கும் இடமெல்லாம் நமக்கு ஒரு ஆற்றலை தரக்கூடிய இடமாக இருக்கிறது. அங்கே பார்க்கின்ற போது ஒரு ஓலை குடிசையிலே அமர்ந்து காற்றோட்டமாக இருக்கிறது. இன்னும் அந்த குளோப் சுற்றி சுற்றி பார்க்கின்ற போது எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அதை எல்லோரும் விதவிதமாக படம் எடுத்தார்கள். நானும் படம் எடுத்து பார்த்து மகிழ்ந்தேன். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் நேரம் கிடைக்கின்ற போது புதுச்சேரிக்கு வந்தால் ஆரோவில்லுக்கு போவதை ஒரு ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பாருங்கள். அமைதியாக இருக்கும். போகிற வழியெல்லாம் மரங்கள், அதை தாண்டி உள்ளே சென்றாலும் மரங்கள், விதவிதமான இயற்கை காட்சிகள். அப்படியே ஒரு மனதுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த ஆரோவில் இருக்கிறது. அதை பார்த்து மகிழ்ந்தோம். நீங்களும் மகிழலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு முறை போக வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அந்த வழியால் போவேன், தினமும் போவேன். புதுச்சேரிக்கு செல்ல வேண்டுமானால் அந்த வழியாகத்தான் போவேன். ஆனால் இதை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிற காரணத்தினால் நீங்கள் புதுச்சேரிக்கு வருகின்ற பொழுது அந்த ஆரோவில் நகரத்தை பாருங்கள். நான் இதை சொல்வது ஏதோ சொல்லுகிறேன், ஆனால் நேரடியாக பார்த்தால்தான் அது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லி இந்த வாரம் எனக்கு மகிழ்வை தந்தது ஆரோவில் நகரம் ஒன்று என்பதை சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் எனக்கு இந்த வாரம் சிறப்பை எனக்கு தந்தது, மகிழ்ச்சியை தந்தது. நம்முடைய ஆரோவில் அந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி பார்க்கின்ற போது, அந்த குளோபை சுட்டுகின்ற போது எனக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று சொல்லி புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏதோ ஒரு சொல்லுகிறேன், ஆனால் உண்மையிலே சொல்லுகிறேன். போய் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். புதுச்சேரிக்கு எவ்வளவு புகழை சேர்த்திருக்கிறது ஒவ்வொரு இடமும். மணக்குள விநாயகர், நம்முடைய திருக்காமேஸ்வர ஆலயம், அதே போல விரினூர் மாதா, கடற்கரை, இப்படி நிறைய புகழை சேர்த்திருந்தாலும் பாரதிதாசன் பிறந்ததால், பாரதி வாழ்ந்ததால், அரவிந்தர் வாழ்ந்ததால், இன்னும் பிரெஞ்சுக்காரர்கள் ஆண்டதால், சோழர்கள் ஆண்டதால் எவ்வளவு பேர் ஆண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு புகழை தருகிற ஒரு இடமாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய சர்வதேச நகரமாக அமைந்திருக்கிற இந்த குளோப் எவ்வளவு நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற போது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு மனதிலே கவலைகள் இருந்தாலும் இதை இந்த இடத்திலே இயற்கையோடு இயற்கையாக பார்க்கின்ற போது நமக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய இடமாக எனக்கு இந்த வாரம் எனக்கு சிறப்பை தந்தது. நண்பரைத்தான் பாராட்ட வேண்டும். நண்பர் தான் அழைத்தார், வா போய் வரலாம் என்று சொன்னார். ஆகவே இந்த வாரம் எனக்கு மகிழ்ச்சியை தந்த இடமாக நம்முடைய சர்வதேச நகரமான ஆரோவில் இப்போது அந்த குளோபை பார்க்கின்ற போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நகரத்தில் நீங்களும் பார்க்க வேண்டும். அதைத்தான் நாம் அடிக்கடி சொல்வோம். நான் பார்த்த இடங்களெல்லாம் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன் என்று சொன்னால் சிலவற்றை அப்படியே காட்டி விட்டு செல்வேன். சில இடத்தில் அந்த இடத்தில் ஸ்பாட்டிலே பேசுவேன். இப்பொழுது கூட நிறைய நான் பேசியிருக்கிறேன், அதையெல்லாம் போட முடியாது. இன்னும் நிறைய இடத்தை இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் குறைந்த அளவில் எப்படி சொல்ல வேண்டும் என்று இதை செய்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன். ஆகவே நீங்கள் அத்தனை பேரும் சென்று பாருங்கள். மிக அற்புதமாக இருக்கும் என்பதை மட்டும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனை வந்தாலும் இந்த புதுச்சேரிக்கு மேலும் புகழ் சேர்க்கக்கூடிய இடமாக இந்த ஆரோவில் சர்வதேச நகரம் திகழ்கிறது. ஒரு கிராம சூழ்நிலை, சுற்றி காடு, மூங்கில் காடு, எல்லா மரமும் இருக்கிறது. அந்த மரங்களுக்கு நடுவிலே ஒரு தங்கம் ஜொலித்தால் செம்மண், அந்த செம்மண் பக்கத்திலே அகழி போல தோண்டி இருக்கிறார்கள். நான் எட்டிருந்து பார்த்தேன், அகழி போல தோண்டி இருக்கிறார்கள். அந்த அகழி போல தோண்டியதில் ஒரு உலகம் எப்படி தோன்றி இருப்பதை போல இருந்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். கிட்ட சென்று பார்க்கவில்லை,